வணக்கம். அதாவது டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். அதில் ஒன்று அனைவருக்கும் தெரிந்த செப்டம்பர் 5. ஸோ இன்னொன்று இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த நாளை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 5 வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை நம்ம வந்து டீச்சர்ஸ் டேவாக ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறோம். அது வந்து பார்த்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆசிரியர்களே ஒரு ஆசிரியர் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தினம் ஜனவரி 3. ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னா, சாவித்திரிபாய் அம்மையார் அவங்க வந்து பிறந்தாங்க. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னா, இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர், அதே மாதிரி இந்தியாவின் முதல் பெண்களுக்கான ஒரு பள்ளியை தொடங்கினவங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கஷ்டங்கள், பெண் உரிமைக்காக, பெண் விதவைக்காக, சதி, இந்த உடன்கட்டை எல்லாத்துக்கும் நிறையா பாடுபட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆசிரியராக இருக்கிறப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் அவங்கள கேலியும் கிண்டலும் செஞ்சு சேரி மேலையெல்லாம் சாணி, இந்த மலம் இதெல்லாம் கழித்து ஊற்றிருக்கிறாங்க. ஸோ இதுவெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்க வந்து டீச்சர் ஆகி நிறையா பெண்களுக்கு கல்வி கட்டுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் ரூமில் ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சேரீ நல்லா இருக்குது, அந்த சேரீ நல்லா இருக்குன்ட்டு நம்ம ஒரு இயல்பாக பேசுகிறாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, நம்ம ஆசிரியர்கள்லாம் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புது புது ஆடைகள், புது புது சேரீ கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாடம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு அந்த அம்மா அந்த சாணியும் சகதியுமாக போட்டு போன அந்த ஒரு சேரீ தான் காரணம். ஸோ இந்த அன்னைக்கு ஒரு ஆசிரியர் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஸோ எல்லாருமே இந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.